அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு உறவுகளே. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் 8வது பாடத்தை பார்த்தோம். இன்றைய தினம் 9வது பாடம். என்னன்னு சொன்னா இதுகாம். நேற்று பார்த்தோம் தன்வீன் நூனே சாக்கினுக்கு பிறகு 15 எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அது இஃபா, மூக்கில் மறைத்து ஓதணும். தன்வீனின் நூனே சாக்கினும் 6 எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அது எதுவுமே பண்ணாம அப்படியே ஓதணும், வெளிப்படுத்தி ஓதணும்னு பார்த்தோம். அதே தன்வீன் நூனே சாக்கினை வச்சுதான் இப்ப இந்த பாடம் பார்க்க போறோம். இதுகாம். இதுகாம்னா என்னன்னா சேர்த்து ஓதுதல், பிணைத்து ஓதுதல், இணைத்து ஓதுதல் அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ என்னத்தை இணைக்கணும், என்னத்தை பிணைக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தா இந்த 6 எழுத்துக்கள். லர் யௌமின். எப்படி? லர் யௌமின். ஞாபகம் வச்சுங்க. லாம், ரா, யா, வாவ், மீன், நூன். அதாவது தன்வீன் நூனே சாக்கினுக்கு பிறகு இந்த 6 எழுத்துக்களின் மீது இந்த ஷத்து வந்துச்சுன்னா, தஷ்தீத் வரணும். முக்கியமா ஷத்து வந்துச்சுன்னு சொன்னா அத இந்த தன்வீனை நூனே சாக்கின மறந்துடணும். அதை படிக்காம நேரடியா இந்த எழுத்துக்களை படிக்கணும். எக்ஸாம்பிள் லாம், ரா. இந்த 2க்கும் ஒரு சட்டம், இந்த 5 அந்த 4க்கும் ஒரு சட்டம். இது என்ன? இந்த 2 லர் அப்படின்னா பிலா குன்னா. இதை குன்னா பண்ணி அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஓதலாம் வேணாம். இருக்கிறத அப்படியே சேர்த்து ஓதிடணும், அவ்வளவுதான். நூனையும் தன்வீனையும் விட்டுட்டு, நூனே சாக்கின் தன்வீனை விட்டுட்டு நேரடியாக நம்ம அந்த லாமையும் ராவையும் உச்சரிச்சா போதுமானது. எக்ஸாம்பிள் இதுக்கு பிலா குன்னான்னு பேரு. பாருங்க, மின் லதுங்க இருக்குது. இந்த துங்க அப்படிங்கிறது இஃபா சட்டம். அதாவது நூனே சாக்கினுக்கு அப்புறம் காஃப் வந்திருக்கு, அதனால உங்களுக்கு படிச்சு வந்துடும். அப்ப மில்லதுங்க, அப்ப மின் லதுங்க அப்படிங்கிறத இந்த நூனே சாக்கினை விட்டுட்டு நேரா மில்லதுங்க. காரணம் என்னன்னு சொன்னா இதுல ஒரு இன்னு இருக்குது, இதுல ஒரு இல்லு இருக்குது, அப்புறம் இல்ல இருக்குதா. இப்ப உச்சரிங்க பார்க்கலாம். இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இல்லன்னு தான் வரும். இந்த இன் மறைஞ்சிரும் அது உள்ள. அப்ப அந்த மாதிரி மறைஞ்சு போயிடும். அப்ப மறைஞ்சு சேர்ந்து இதை மட்டும் சேர்ந்து ஓதுறது தான் மில்லதுக. யௌம இதில் ஹபீர். தின். இப்ப தன்வீன் இருக்குங்க, இந்த தின் இன் போய் இல்லு மட்டும் வந்துடும். அப்ப இன் சேர்ந்து சேர்ந்து உச்சரிக்கும் போது இல்லா மாறிடும், இந்த இதுல உள்ள இன் போயிடும். அப்ப யௌம இதில் ஹபீர் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதே மாதிரிதான் பாருங்க, ரഊஃபுன் ரஹீமுன் இருக்குது. அப்ப ரഊஃபுர் ரஹீம். இப்ப இதுல உள்ள இன் போயிரும், இதுல ஒரு பேஜ் மட்டும் இருக்கிறதா தான் அர்த்தமா வரும். படிக்கும் போது அப்படி படிக்கணும் நம்ம, இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பாருங்க, மின் ரப்பிக அப்படின்னு இருக்குது, இத மிர் ரப்பிகன்னு படிக்கணும். இந்த இன் நமக்கு படிக்க முடியாம போயிடும். இதெல்லாம் தான் இதுதான் பிலா குன்னா. இதை அழுத்தி வச்சோ மூக்கில் வச்சோ எதுவுமே பண்ணாம அப்படியே நம்ம உச்சரிக்க வேணும், இன்ஷா அல்லாஹ். இப்ப லாம் ரா பார்த்துட்டோம். அடுத்தது இந்த யௌமின் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்றோம். யா வாவு தான் ஞாபகம் வச்சுக்கணும், மீம் நூன் தான் ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்போ யவ், அப்போ யா வாவ். இப்போ இதை எப்படி ஓதுறது பாருங்க. எல்லாமே இந்த 2 எழுத்து ஒரு மாதிரி, இது 2 எழுத்து ஒரு மாதிரி, இது 2 எழுத்து மாதிரி வரும். இப்போ இது பிலா குன்னா. அடுத்தது மஅல் குன்னா அப்படின்னு சொன்னா சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சு குன்னா பண்ணணும், அதுதான் மஅல் குன்னா. பாருங்க, இப்போ லிசானன் வ ஷஃபத்தைன் வஷஃபத்தைன் அப்படின்னு வருது. லிசானம் வஷஃபத்தைன் அப்படி இருக்கிறத எப்படி மோதணும்? லிசானம் வஷஃபத்தைன். நன் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் இவ் நவ் அப்படி இல்லாம நவ் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நவ் வஷஃபத்தைன் அப்படி ஓதணும். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல இங்கே தன்வீன், இங்கே நூன் நூனே சாக்கின். மின் வஹபத் அப்படி இருக்குது. மின் வஹபத் உள்ளத மின் வஹபத் அப்படி ஓதணும், இன்ஷா அல்லாஹ். அப்போ வாவை கொஞ்சம் புரட்டி நல்லா இழுத்து கொஞ்சம் நேரம் உன்னா பண்ணி ஓதணும், இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க யா. சேம் அது எப்படி வாவு ஓதணுமோ அதே மாதிரி தான் யாவும் ஓதணும். ஹிசாபன் யசீரா அப்படின்னு இருக்கிறத ஹிசாபை யசீரா, ஹிசாபை யசீரா. இந்த யாவை கொஞ்சம் நேரம் வச்சு குன்னா பண்ணி ஓதணும், இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, மியூ அதாவது மீ யௌமின் யௌமி, மின் யௌமி அப்படி இருக்குது. இப்போ இது எப்படி படிக்கணும்னு சொன்னா மீ யௌமி மீ யௌமி
அப்படி படிக்குது. அப்போ அதாவது இந்த இடத்துல இதை இந்த நூனுக்கு இல்லாமல் இந்த தன்வீனும் இல்லாமல் அப்படியே இழுத்து கொஞ்ச நேரம் யாவை என்ன பண்ணணும், ஒன்றா பண்ணி ஓதணும். இது இந்த சட்டம். இப்படி இது முடிஞ்சிச்சு இன்ஷால்லா. இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இன்ஷால்லா உங்களுக்கு தனியாக கொடுப்போம். பாடம் உள்ள நீங்கள் இன்பாக்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துக்கலாம் இன்ஷால்லா. அடுத்து பாருங்கள் நூன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே குன்னா பண்ணணும். பொதுவாகவே நூனின் மேலேயும் மீமும் மேலேயும் ஷத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை குன்னா பண்ணணும். இது நூனே குன்னா, அது மீமே குன்னான்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இது அதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் ஒவ்வொன்றும் ஒரு கலரில் கொடுத்துருக்கேன். லாமும் ராமும் ஒரு கலரு, அது ஒரு மாதிரி படிக்கணும். வாவும் யாவும் ஒரு கலரு, அது ஒரு மாதிரி படிக்கணும். நூனும் மீமும் ஒரு கலரு. இது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. கொஞ்சம் மூக்கில் வச்சு நின்று நிதானமாக கொஞ்சம் நேரம் அப்படின்னு பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. யௌம இதின் நாயிமா அப்படி உள்ளதை நாயிமத்துன்னு உள்ளதை நாயிமான்னு முடிக்கும் போது அந்த சட்டம்லாம் தனியாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. யௌம இதின் நாயிமா யௌம இதின் நாயிமா அந்த இன் அப்படி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும், ஒன்றா பண்ணணும். அடுத்தது மின் நுதுஃபதி மின் நுதுஃபதி அப்போ மின் அதை கொஞ்சம் இன் அப்படின்னு வச்சிருக்கணும். அதே மாதிரி பாருங்க மீம் அம்ரிம் மரீஜ் அப்படின்னு இருக்கு. அம்ரின் மரீஜ் இது எப்படி ஓதணும் பார்த்தா இந்த இன்ன சொல்லாம இம்மை மட்டும் ஒன்றா பண்ணணும். அம்ரிம் மரீஜ். அதே மாதிரி மின் மிஸ்லிஹி மின் மிஸ்லிஹின்னு உள்ளதா இது எப்படி படிக்கலாம் பார்த்தா மின் மிஸ்லிஹி இப்படி தான் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதை உடனே சொல்லிடணும், இதை கொஞ்சம் இழுத்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருக்கணும், இதை குன்னா மட்டும் பண்ணணும். இது ரெண்டுக்கும் பார்த்து இந்த 4 எழுத்துக்கும் சேர்த்து மஅல் குன்னான்னு பேரு, இந்த 2 எழுத்துக்கும் பிலா குன்னான்னு பேரு. இந்த பாடத்துடைய பேரு இதுதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். இதோடைய எக்ஸாம்பிள்ஸோட நாம் வழக்கம் போல சொல்கிறது தான். உலக நோக்கம் இல்லாமல் மறுமை நோக்கத்துக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நிறைய இதை பரப்புங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நம்ம மூலியமாக யாராவது ஒருத்தராது குரான் படிக்கிறதுக்கு நேரிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கான சூழலை திரட்டும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.